Very good evening, friends. So we started with a small motivational story. But all a person is successful, we can aim to be successful like the person he or she is. But we never see what are all the things that they have undergone to become such a successful person. இப்ப ஒரு நபர் ரொம்ப செழிப்பா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா நம்மளும் அந்த மாதிரி ஆகணும்னு விருப்பப்படுறோம். ஆனா அவங்கள பார்த்து இது போல பொருட்கள் இது போல நானும் சம்பாதிக்கணுமே நினைக்கிறோமே தவிர அவங்க கடந்து வந்த பாதையை நம்ம எப்பொழுதும் பார்க்கறதே இல்லை. ஸோ we need to see all those things as well for aspiring to be like the other person. So you need to work hard for that. இன்னொருத்தரை பார்த்து நம்ம அதே மாதிரி ஆயிட முடியாது. இதுக்கு நம்ம கடுமையா உழைக்கணும், புத்திசாலித்தனமாவும் செயல்படணும். So with that good note, we'll start our today's class. I'll share the screen. So be form of verbs am, is, are. நம்ம எல்லாரும் தெரிஞ்சது இல்லையா? இதை நம்ம எப்பதான் உபயோகிப்போம்? In unit 1, first we are going to see this activity. Activity 6 in unit 1, hello. Okay. So competency level 6.1. Here we come across these categories of activities which is mentioned under various units. ஒவ்வொரு யூனிட் கீழையும் சில பல ஆக்டிவிட்டிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. சில ஆக்டிவிட்டிகள் பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப். பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்லாம் எதுனா ஆம், இஸ், ஆர். அது மட்டும் இல்லாம அடுத்தபடியா நம்ம இந்த பாடத்துல இந்த இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இன்னொன்னு என்ன பார்ப்போம்னா திஸ், தட், தீஸ், தோஸ். இந்த 4 வார்த்தைகளும் எந்தெந்த இடங்கள்ல நம்ம உபயோகிப்போம், அதுக்கு தகுந்த ஆக்டிவிட்டிஸை நம்ம சால்வ் பண்ண போறோம். இங்க ஆக்டிவிட்டி 6ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? சில கேள்விகளானது கேட்கப்பட்டிருக்கு. ஆர் யூ மனுகா? ஆர் யூ அ ஸ்டூடெண்ட்? இஸ் ஈ அ ஸ்டூடெண்ட்? நமக்கு இதை பார்த்த உடனே என்ன தோணும்? எந்த இடத்துல ஆர் உபயோகிக்கணும், எந்த இடத்துல இஸ் உபயோகிக்கணுங்கிற சந்தேகம் வரும் இல்லையா? ஸோ இந்த ஆர்ங்கிற ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இதை பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப். பிஇ. We call it as B form of verb. So B form of verb am, is, are, was, were. So அதுல இந்த 2 verb are, is எந்தெந்த சப்ஜெக்ட்களுக்கு நம்ம உபயோகிப்போம், அதுக்கு தகுந்த வாக்கியங்கள் எப்படி பயன்படும், உபயோகிக்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இங்க 2 சர்க்கிள்ல எழுதியிருப்பேன். ஆர், இஸ். ஸோ ஆர்ங்கிற இந்த பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் எந்தெந்த சப்ஜெக்ட்களுக்கு உபயோகிப்போம்னா தே, யூ, வி. தே, வி இந்த 2 வார்த்தைகளும் பார்க்கறத நமக்கு என்ன புரியுது? சப்ஜெக்ட் ஒரு ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னு, ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படின்னு நமக்கு புரியுதா? சப்ஜெக்ட்னா யாரை பத்தி பேசப்படுறதோ அதை நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அவர்கள், தேனா அவர்கள், யூனா நீ அல்லது நீங்கள். 2க்குமே ஒரே வார்த்தை தான் ஆங்கிலத்தில். யூ என்றாலும் சிங்குலரிலும் யூ என்று உபயோகிப்போம். ப்ளூரல் ஃபார்ம் பன்மை வார்த்தையாகவும் யூ உபயோகிக்கப்படும். யூ ஆர் அ குட் ஸ்டூடெண்ட். நீ ஒரு நல்ல மாணவன். ஆல் ஆஃப் யூ ஆர் லிசனிங் டு மை கிளாஸ். நீங்கள் எல்லோரும் என்னுடைய கிளாஸை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். சோ இந்த 2 உதாரணங்களையும் பார்க்கும் பொழுது சிங்குலர் ஃபார்ம்லயும் இந்த யூங்கிற வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது, பன்மை வார்த்தையாக சப்ஜெக்ட் இருந்த பொழுதும் உபயோகிக்கப்படுகிறது. இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த ஆர்ங்கிற வேர்ப் பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் சப்ஜெக்ட் தே, யூ, வி இது போன்ற வார்த்தைகள் சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருந்தால், அதாவது யாரை பத்தி பேசப்படுகிறதோ அதை நாம் பார்க்கின்றோமே ஆனால்
அந்த இடத்தில் ஆர் என்ற பி ஃபார்ம் ஆஃப் verb உபயோகிப்போம். இஸ் எப்போ உபயோகிப்போம்? சப்ஜெக்ட் வந்து he, she, it. He is a cricket player. அவன் ஒரு கிரிக்கெட் வீரர், விளையாட்டு வீரர். She is a dancer. It is a dog. அது ஒரு நாய். It is a cat. It is a table. அது ஒரு மேஜை. ஒரு பொருள் சிங்குலார் நவுன். அப்போ நம்ம என்ன பண்றோம்? இஸ்ங்கிற பி ஃபார்ம் ஆஃப் verb உபயோகிக்கிறோம். இந்த ஆனுங்கிற பி ஃபார்ம் ஆஃப் verb நம்ம ப்ளூரல்ல உபயோகிக்கிறோமா? ஆமா. சோ இங்க ஆக்டிவிட்டி 6ல நம்ம என்ன பாக்குறோம்? கொஸ்டின் வந்து கேட்கப்பட்டிருக்கு. நீ வந்து மனுக்காவா? நீ ஒரு மாணவனா? அவன் ஒரு மாணவனா? அது ஒரு கால்பந்தா? அவர்கள் நடனம் ஆடுபவர்களா? நாம் அனைவரும் பாடகர்களா? ஆர் யூ அன் அத்லீட்? சோ ஆர் யூ அன் அத்லீட் இந்த இடத்துல நம்ம எப்படி மேம் ஐடென்டிஃபை பண்ணுவோம்? யூங்கிற வார்த்தை சப்ஜெக்டா இருக்குன்னா யார கேட்கப்படுறது? உங்களை கேட்கப்படுறது அல்லது ஒன்ன கேட்கப்படுறது. அத்லீட் இட் இஸ் a singular person. It is referring to a singular person. ஒரு நபரை குறிப்பாக கேட்கப்படுகிறது. அதனால் இந்த இடத்தில் யூங்கிறது ஒரு சிங்குலார் நவுனுக்கு உபயோகிக்கிறோம்னு நம்ம சொல்லலாம். இஸ் இட் அ பென்? இது ஒரு பேனாவா? அவள் உமாவா? இஷி உமா? ஆர் தே கிரேட் 8 ஸ்டூடெண்ட், கிரேட் 6 ஸ்டூடெண்ட்ஸ்? அவர்கள் அனைவரும் 6ஆம் வகுப்பு மாணவர்களா? சோ நம்ம கவனிச்சோம்னா யூ, தே, வி இந்த சப்ஜெக்ட் வார்த்தைகள் அனைத்துக்குமே ஆர் என்ற பி ஃபார்ம் ஆஃப் verb-ஐ உபயோகிக்கின்றோம். இந்த இஸ்ங்கிற பி ஃபார்ம் ஆஃப் verb he, she, it. இங்க பார்த்தோம்னா தேர்ட் சென்டென்ஸ், ஃபோர்த் சென்டென்ஸ், நைன்த் சென்டென்ஸ் he, she, it. 8வது வாக்கியத்திலும் அது ஒரு பேனாவா? ஒரு பொருளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சோ இந்த ரெண்டு டயக்ராம் நீங்க வரைஞ்சு வச்சுட்டேன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆறுங்கிறது எந்தெந்த சப்ஜெக்ட்களுக்கு நம்ம உபயோகிப்போம், இஸ்ங்கிற பி ஃபார்ம் ஆஃப் verb எந்தெந்த சப்ஜெக்ட்களுக்கு உபயோகிப்போம்னு. சோ நீ மனுக்காவா அப்படின்னு ஒருத்தர் நம்ம கேள்வி கேட்கறாங்கன்னா ஒண்ணு நான் மனுக்காவா இருக்கணும், இல்ல பதில் வந்து இல்லைன்னு இருக்கணும். ஆமா நான் தான் மனுக்கா அப்படின்னா எஸ் ஐ எம் மனுக்கா. நோ ஐ எம் நாட் மனுக்கா. ஒருவேளை இல்லை என்றால் நோ ஐ எம் நாட் மனுக்கா. நீ ஒரு மாணவனா? எஸ் ஐ எம் a student. That is how you answer for the question. ஒரு பாஸ் கொடுக்கப்படும். ஆமாம் நான் ஒரு மாணவன். அந்த ஆமாம் பிறகு ஒரு சிறிய இடைவெளி கொடுக்கப்படுகிறது. பிறகு நாம் அந்த வாக்கியத்தை முடிக்கின்றோம். அதனால் தான் இங்கும் எஸ், நோ இது போன்ற வார்த்தைகள் எழுதிய பிறகு கமா உபயோகிக்கப்படுகிறது. கமா எப்போ உபயோகிப்போம்? ஒரு இடைவெளி நாம் கொடுக்கும் பொழுது நாம் உபயோகிப்போம். அடுத்த வார்த்தை நாம் எழுதுவதற்கு முன்பாக நாம் இந்த கமாவை உபயோகிப்போம். இட் இஸ் அ ஸ்மால் பாஸ். பாஸ் PAUSE. இந்த கேள்விகளுக்கான பதிலை நாம் பார்க்கலாமா? So ensure that this diagram is written in your notebook. இந்த சர்க்கிள்ல ஆர் எஸ் எழுதியிருக்கேன்ல, ஸோ இதை நீங்க நோட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எந்த இடத்துல ஆர் உபயோகிப்போம், எஸ் வந்து எப்போ உபயோகிப்போங்கிறது உபயோகமாக இருக்கும். So we'll answer these questions. I'll number it over here. Are you Manuka? Yes, I am Manuka. So this is the answer for first question. Answer is over here. Are you a student? நீ ஒரு மாணவனா? சோ பதில் முடியும் இடத்தில் மாணவன் என்ற பதில் இருக்க வேண்டும். வார்த்தையானது இருக்க வேண்டும்.
இங்க எங்க இருக்கு லாஸ்ட் பட் தேர்ட், கடைசியில இருந்து பார்த்தோம் என்றால் மூன்றாவது வாக்கியத்தில் எஸ் ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், ஆமா நான் ஒரு மாணவன். The answer for second one. Is he a student? அவன் ஒரு மாணவனா? அவன், இங்க சப்ஜெக்ட் என்னவா இருக்கு அவன், அதனால் இஸ் என்ற வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது. நீங்கள் மேல் வாக்கியத்தில் இதற்கு முன்பாக எழுதப்பட்ட வாக்கியத்தில் பார்த்தோம் என்றால் யூ என்ற சப்ஜெக்ட் வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருந்தது. அதனால் பி ஃபார்ம் ஆஃப் வேர்பான ஏஆர்இ இந்த வார்த்தையை நாம் உபயோகித்தோம். இஸ் ஹி a student? எஸ், he is a student. ஆமாம், அவன் ஒரு மாணவன். Is it a football? Yes, it is a football. ஆமாம், அது ஒரு கால்பந்து. Are they dancers? அவர்கள் நடனம் ஆடுபவர்களா? ஆம், they are dancers. Fifth one, it is next beside it. Sorry, the answer is written besides the question itself. Are we singers? நாம் அனைவரும் பாடகர்களா? Yes, we are singers. Are you an athlete? அதாவது ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்றுக் ஒரு நபர். ஓட்டப்பந்தயம், ரன்னிங் ரேஸ், ரிலே, இது போல ஓடக்கூடிய நபர் அத்லீட் அப்படின்னு சொல்லுவோம். Are you an athlete? Yes, I am an athlete. இந்த மூணாவது வாக்கியத்துக்கான பதில் ஏழாவது கேள்வியில் கேட்கப்பட்டுள்ளது. Is it a pen? Yes. Or no should be the answer. Here, no, it is not a pen. It is a pencil. இல்லை, இது ஒரு பேனா கிடையாது, அது ஒரு பென்சில். என்னவாக உள்ளதும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இஷி உமா? அவள் உமாவா? அந்த நபர் உமாதானா? நோ, ஷி இஸ் நாட் உமா, ஷி இஸ் ஃபாத்திமா. அவள் உமா கிடையாது, அவள் ஃபாத்திமா. அவள் ஃபாத்திமா, அவள் என்றது சப்ஜெக்டின் இடத்தில் இருக்கிறது. அதனால் இஸ் என்ற பி ஃபார்ம் ஆஃப் வேர்பை நாம் உபயோகிக்கின்றோம். She is Fatima. You are introducing that person. Are they grade 6 students? No, they are not grade 6 students. 9, 8, 7, 10, 5, 3, 6, 2, 1, 4. So, நம்ம எப்பொழுது ஆர் உபயோகிப்போம்? சப்ஜெக்ட் ஆனது யூ, தே, வி. We are students. நாங்கள் அனைவரும் மாணவர்கள். நீ ஒரு பாடகன். You are பாடகர். You are a singer. You are singers. நிறைய பேர் பாடகர்கள் என்றால் அதுக்கு தகுந்த ப்ளூரல் ஃபார்மை நம்ம உபயோகிப்போம். You are singers. இதுவே ஒரு நம்பர் பாடகர்னால் you are a singer. You are singers. They are singers. All of you are singers. நீங்கள் அனைவரும் பாடகர்கள். He, she, it. இதற்கு நம் பி ஃபார்ம் ஆஃப் verb ஆன is உபயோகிக்கின்றோம். ஆர் என்ற பி ஃபார்ம் ஆஃப் verb, you, they, we. I என்ற சப்ஜெக்டுக்கு am என்ற பி ஃபார்ம் ஆஃப் verb நாம் சேர்த்துக் கொள்வோம். I am a tennis player. I am a teacher. நான் ஒரு ஆசிரியர். நான் என்னை பற்றி பேசும் பொழுது am என்ற எழுத்து வார்த்தையானது சேர்க்கப்படும். I am.
நீங்கள் அனைவரும் பதிலை எழுதியிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். சோ இந்த am, is, are இந்த வார்த்தைகளுக்கு ஒரு சிறிய வீடியோவை நாம் பார்த்து இன்னும் நன்றாக புரிந்து கொள்ளலாம். ஒரு few minutes பாஸ் பண்ணிக்கலாம் வீடியோவை. So we'll play a small quiz wherein questions pertaining to am, is, are will be asked. Let us try to answer those questions. என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பொழுது am என்ற வார்த்தையை நாம் உபயோகிக்கின்றோம். I am a boy, I am a girl, I am a teacher. நான் என்னை பற்றி அறிமுகம் படுத்திக் கொள்கிறேன். அந்த சூழ்நிலைகளில் am என்ற be form of verb I என்ற சப்ஜெக்ட் உடன் சேர்க்கப்பட்டிருக்கும். we, you, they அதற்கு are என்ற be form of verb, he, she, it அதற்கு is என்ற be form of verb சேர்க்கப்படும். அவர் என்னுடைய தாத்தா. சப்ஜெக்ட் என்னவா இருக்கு? he அவர். he is my granddad. she என்பது சப்ஜெக்ட். she a teacher. she is a teacher. அவள் ஒரு ஆசிரியை. அது ஒரு பூனை. it is a cat. நாங்கள் அனைவரும் குடும்ப நபர்கள். we are family. we நாங்கள். I am riding a bike. நான் வண்டியை ஓட்டிக்கொண்டு இருக்கிறேன். நான் ஒரு சைக்கிளை ஓட்டிக்கொண்டு இருக்கிறேன். நான் என்று வரும்போதெல்லாம் am என்ற be form of verb சேர்க்கப்படும். they dash flying kites. they என்றாலே பன்மை வார்த்தை, அவர்கள். இங்க இன்னொரு clue, kites பட்டங்கள். so plural form of be verb தானே சேர்க்கப்பட வேண்டும். they are flying kites. அவர்கள் பட்டங்களை விடுகின்றனர். dash is a student. he is a student, we is a student, she is a student. we வராதே மேம். எஸ், we வராது. ஏன்னா நாங்கள் மாணவர்கள் என்று வர வேண்டும். we are students சொல்லப்பட்டிருக்கணும். ஆனா இங்க என்ன ஆயிட்டு இருக்கு? is என்ற be form of verb வந்திருக்கு. இன்னொன்று, இங்க ஒரு பெண்ணினுடைய படமும் கொடுக்கப்பட்டுள்ளது. she என்பதுதான் சரியான விடை. we are playing tennis. இங்க 2 நபர்கள் டென்னிஸ் விளையாட போல் படம் கொடுக்கப்பட்டுள்ளது. we are playing tennis. நான் புத்தகத்தை படித்துக் கொண்டு இருக்கிறேன். I am. I என்ற சப்ஜெக்ட் தான் am என்ற be form of verb எழுதப்படும். dash is a doctor. அவர் ஒரு டாக்டர், மருத்துவர். அது ஒரு பென்சில் பாக்ஸ். அது it. கடைசி கேள்வி,
dash are watching TV. அவர்கள் டிவியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். they are என்ற be form of verb கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆக்டிவிட்டியில டெக்ஸ்ட் புக்ல கொடுக்கப்பட்ட ஆக்டிவிட்டியில அது கொஷின்ஸா எழுதப்பட்டு இருந்தது. அதற்கான பதில்களை நாம் தகுந்தவாறு எழுதினோம். இப்பொழுது இந்த வீடியோ நான் கொடுத்த விளக்கம் அனைத்துமே உங்களுக்கு இந்த பதில்களை எழுதுவதற்கு உபயோகமாக இருக்கும். பதில்களை எழுதலாமா? ஆக்டிவிட்டி 7 யூனிட் 1 ஹலோ. ஆக்டிவிட்டி 6 நம்ம முடிச்சிட்டோம். I am a student. நான் ஒரு மாணவன். I am in the classroom. நான் கிளாஸ் ரூமில் இருக்கிறேன். She dash a teacher. அவள் ஒரு ஆசிரியை. She is a teacher. She is in the staff room. ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய ஒரு அறை, அதில் அவள் இருக்கிறாள். She is in the staff room. We dash scouts. நாங்கள் அனைவருமே scouts, the NCC cadets, scouts and guides அப்படின்னு சொல்லுவோம். So when they are in the initial stage, they are called as scouts and guides. Guides are for female. Male, for male person, we call it as scouts. We are scouts. ஏன் மேம் ஆர் உபயோகிக்கணும்? பிங்கிற சப்ஜெக்ட் எழுதப்பட்டுள்ளது. ஸ்கவுட்ஸ் பன்மை வார்த்தை. 2 குழுக்களும் நமக்கு இது பன்மை வார்த்தை. அதனால் ஆர் என்கின்ற பி ஃபார்ம் ஆஃப் வேர்பை உபயோகிக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். We are at the campsite. He is Mr. Pereira. He is in the office. அவன். They dash cricketers. அவர்கள் கிரிக்கெட் விளையாடும் நபர்கள், வீரர்கள். They are cricketers. They are in the playground. அவர்கள் மைதானத்தில் இருக்கிறார்கள். They are in the playground. Are தேங்கிறது சப்ஜெக்டா இருக்கு. யாரை பத்தி பேசப்படுகிறது? அவர்கள். நீ ஒரு நல்ல மாணவன். You are a good student. You are doing your homework. நீ உன்னுடைய ஹோம்வொர்க்கை எழுதிக் கொண்டு இருக்கிறாய். It is our library. அது எங்களுடைய நூலகம். It is very quiet in the library. நூலகத்தில் கடும் அமைதியாக இருக்கும். It is very quiet in the library. It is. So first question can answer am. Second is, again is. Third one are. Fourth one is. Fifth one are. Sixth one are. Seventh one it is again is. ஸோ இந்த பிக்சர்ல நம்ம பார்த்தோம்னா ஆம் வந்து யாருக்கு உபயோகிப்போம்? என்னை பற்றி நான் அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போது ஆம், ஐ ஆம் என்ற சப்ஜெக்ட் சொற்கு ஆம் என்ற பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் சேர்க்கப்பட்டிருக்கும். இட் ஸ்டேட்ஸ் த ஸ்டேட் ஆஃப் அ பீயிங், நிலை, ஒரு நபரினுடைய நிலை. ஆக்ஷன் வேர்பா இந்த இடத்துல இது இல்லை. ஹிஸ், ஐம் சாரி, இஸ், he, she, it. For these subjects we use is. Are, where do we use? They, we, you. அவர்கள், நாங்கள், நீ அல்லது நீங்கள். இந்த படத்தையும் நீங்கள் உங்களுடைய புத்தகத்தில் எழுதி கொள்ளலாம் அல்லது வரைந்து கொள்ளலாம். உங்களுடைய டெக்ஸ்ட் புக்லேயே பதில்களையும், இந்த ஆக்டிவிட்டி 7க்கான பதில்களையும் எழுதி கொள்ளலாம்.
பதில்கள் அனைத்துமே நீங்கள் எழுதியிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த பிக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிள் ஒரு 2 ஸ்கொயர் சர்க்கிள்குள்ள எழுதிக்கலாம். ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு ரிமெம்பர் வேர் ஐ யூஸ் பி ஃபார்ம் ஆஃப் am, is, are. We need to write. We need to frame questions for the answers that have been given. They are in the classroom. அவர்கள் எங்கிருக்கிறார்கள்? Where are they? Where are they? அல்லது are they in the classroom? இப்பொழுது நாம் பார்த்த கேள்வி வடிவத்திலேயே நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் are they in the classroom? Yes, they are in the classroom. இப்படி நீங்கள் பதில் அளிக்கலாம். Is he a cricketer? Yes, he is a cricketer. Is she a prefect? She is a prefect. They are new textbooks. Are they new textbooks? இப்படி நீங்கள் கேள்வியை கேட்க வேண்டும் என்றால் பதிலானது ஆம், அவைகள் அனைத்துமே புதிய புத்தகங்கள் தான். இப்படி நீங்கள் பதில் அளிப்பீர்கள். Are they new textbooks? What are they? அவைகளெல்லாம் என்னது? அதெல்லாம் என்னது? What are they? It is a volleyball. Is it a volleyball? What is it? Or is it a volleyball? இந்த கேள்வியை நீங்கள் எழுத வேண்டும் என்றால் பதிலானதும் ஆம் இல்லை என்பது நீங்கள் எழுதலாம். எஸ், இட் இஸ் அ வாலிபால். ஆம், அது ஒரு வாலிபால். நீங்கள் இன்னும் வேற மாதிரியாக கேட்க வேண்டுமென்றால் which kind of ball it is? இந்த மாதிரியான பந்தது. இட் இஸ் அ வாலிபால். இப்படியும் நீங்கள் எழுதலாம். We are in the correct group. நாங்கள் சரியான குழுவில் தான் இருக்கிறோம். Are we in the correct group? அனைவரும் சரியான குழுவில் தான் இருக்கிறோமா? Are we in the correct group? We are in the correct group. Yes, we are in the correct group. நீங்களும் அனைவரும் எழுதியிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன்.
கேள்விகளை இந்த பார்த்த அனைத்து ஆக்டிவிட்டிகளும் 6, 7, 8 யூனிட் 1ல பார்த்த 6, 7, 8 மூன்று ஆக்டிவிட்டிகளுமே பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ், அதுவும் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸை நாம் பார்த்தோம். நிகழ்காலத்தில் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய செயல்களை நாம் என்ன சொல்வோம்? தொடர் நிகழ்காலம், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அது போன்ற வாக்கியங்கள் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா எப்படி நம்ம தெரிஞ்சுப்போம் மேம்? எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, subject plus verb. Vனா verb, base form of verb, அதாவது verb-னுடைய root form என்று சொல்லலாம். அதனுடன் s அல்லது es சேர்க்கப்பட்டிருக்கும். verb-உடன் am, b form of verb is, are, v form of verbs ஐ சேர்க்கப்பட்டிருக்கும். இந்த செயல் சொல்லுடன் s அல்லது es, அது பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb ஆகவே எழுதப்பட்டிருக்கும். இது சாதாரண நிகழ்காலத்தில் verb ஆனது இப்படி எழுதப்பட்டிருக்கும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சாதாரண நிகழ்காலம். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல என்ன ஆகும்னா, சப்ஜெக்டோட verb இருக்கு இல்லையா, அந்த verb ஆனது தொடர் நிகழ்காலத்தில் எழுதப்பட்டிருக்கும். அப்படி என்றால் verb-உடன் ing சேர்க்கப்பட்டிருக்கும். அவ்வளவுதான் அதற்கான வித்தியாசம். கண்டினியூஸ் verb-உடன் ing சேர்க்கப்பட்டிருக்கும். I am singing a song. நான் ஒரு பாட்டை பாடிக்கொண்டு இருக்கிறேன். He is writing his homework. He is writing homework. அவன் ஹோம்வொர்க்கை எழுதி கொண்டு இருக்கிறான். அதே am is are இதுவும் சேர்க்கப்படுகிறது. சப்ஜெக்டுடன் verb சேர்க்கப்படுகிறது. அந்த verb-உடன் ing வார்த்தைகள் எழுதப்பட்டுள்ளது. இங்கு நீங்கள் பார்த்தீர்களானால் ஸ்விங்கிங், ரைட்டிங், கிளீனிங், பாத்திங், சேசிங் துரத்துவது, பாடுகின்றது, சிங்கிங், பாலிஷிங், ட்விங்க்லிங், பேட்டிங், கேதரிங், இது போன்ற செயல் சொல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு தகுந்த வாக்கியங்களை நாம் எழுத வேண்டும். I am, I am writing an essay. அப்படி எழுதலாமா? நான் ஒரு எஸ்ஏயை எழுதி கொண்டு இருக்கிறேன். I am writing an essay. நான் ஒரு எஸ்ஏயை எழுதி கொண்டு இருக்கிறேன். அடுத்தது, the opening batsman is batting now. The opening batsman is batting now. The opening batsman is chasing now. சேசிங்கிற வார்த்தை verb-உடன் ing சேர்க்கப்பட்டுள்ளது. சேஸ் பிளஸ் ஐஎன்ஜி, சேஸ் பிளஸ் ஐஎன்ஜி, இதை நாம் சேர்த்தோமானால் இந்த வார்த்தையானது எழுதப்படுகிறது. என்ன வார்த்தை? சேசிங்.
The opening batsman is chasing. Now subject இந்த முதல் காலமில் எழுதப்பட்டுள்ளது subject. இரண்டாவது verb. இது verb உடன் action verb. இது be form of verb. am is are. Object at nightங்கிறது object. in the sky now எப்பொழுது என்ன எழுதப்படுகிறது, அந்த செயல் சொல்லானது எதை போய் அடைகிறது என்று நாம் இங்கு பார்க்கிறோம். The opening batsman is chasing now. The opening batsman is batting now என்றும் நீங்கள் எழுதலாம். Praveen is writing a song. ஒரு பாட்டை எழுதி கொண்டு இருக்கிறான். they என்ற வார்த்தை சப்ஜெக்டால் எழுதப்பட்டுள்ளது. they என்றால் அவர்கள். அவர்கள் நீரில் குளித்துக் கொண்டு இருக்கிறார்கள். they are bathing in the river. It's not necessary that you need to write the same sentence. If at all you're able to formulate another sentence in this manner, which is giving a meaningful, it is acting as a meaningful sentence, you can definitely go ahead. நான் எழுதுவதை நீங்கள் எழுத வேண்டும் என்று எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. நீங்களும் ஒரு அர்த்தமாக தெரிவிக்கக்கூடிய வாக்கியங்களை எழுதலாம். They are bathing in the river. They are polishing their boots. அவர்கள் தன்னுடைய ஷூக்களை பாலிஷ் செய்து கொண்டு இருக்கின்றனர். The stars are twinkling. விழித்துக் கொண்டு இருக்கிறது வானத்தில். Stars are night, or you can say stars are twinkling in the sky. Sorry. The bees are gathering nectar. தேனை குவித்துக் கொண்டு இருக்கின்றது. The cat is chasing the mouse. பூனை எலியை துரத்தி கொண்டு இருக்கிறது. I just take 2 more minutes of your time. The cat is chasing a mouse. ஒரு எலியை துரத்தி கொண்டு இருக்கிறது. We are singing a song. Or we can write, we are writing in the room, or we are writing an essay. We are cleaning the room. நாங்கள் அறையை சுத்தம் செய்து கொண்டு இருக்கிறோம். We are cleaning the room. நீங்கள் பார்த்தீர்களானால் am is are எந்தெந்த இடங்கள், எந்தெந்த சப்ஜெக்ட்களுக்கு நாம் உபயோகிக்கிறோம் என்று நீங்கள் பார்க்கலாம். The monkey is swinging.
The monkey is swinging now. இப்பொழுது குரங்கானது ஊஞ்சலாடிக்கொண்டு இருக்கிறது. These are the answers. This activity is number 4. It is in unit number 2, leisure. So in today's class, we have seen B form of verbs have, is, are. What do they mean? Where do we use? For what kind of subjects we write them? We solved a quiz. Then we have frame sentences using am, is, are for continuous form of present tense. Verbs in continuous form. To which is in present tense. Any doubts to anyone, you may please ask me. Okay. Thinking that there are no doubts, I shall end my session here. Thank you, friends. Nandri, Vanakkam.